இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களை, பேய் பிடித்தவர்களை குணப்படுத்துகிறார். நம் ஆண்டவர் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராக இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமன்பிற்குரியவர்களே, இன்று ஏறக்குறைய எல்லோருக்குமே நோய் என்பது இருக்கிறது. நோயாளர் என்பவர் நம்முடைய குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒருவராவது நோயாளராய் இருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், நாம் இயற்கையை செயற்கையாக பயன்படுத்துகிற பொழுது உணவு விஷமாய் மாறிவிட்டது. எல்லா இடங்களிலும் இயற்கை சீரழிக்கப்பட்டு, மாசுபடுத்தப்பட்டு, நச்சு கலந்து காற்று, நீர், உணவு என்ற எல்லா இடங்களிலும், ஏன் தாய்ப்பாலில் கூட விஷம் கலந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு எல்லாம் செயற்கை மயமாய் மாறுகிற பொழுது நோய் என்பது எல்லா இடங்களிலும், எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்றாய் மாறி போய்விட்டது. இப்படிப்பட்ட நிலையில இன்று மருத்துவத்திற்காக நாம் அதிக பணத்தை செலவிட வேண்டி இருக்கிறது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் அது ஒரு சுமையாக இருக்கிறது. அது கவலையை கொடுக்கிறது, மன வலியை, வேதனையை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்முடைய உடல் நலத்தை அக்கறையோடு பேணி பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? நாம் நம்முடைய உடலை நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று யாராவது நம்மிடத்திலே சொன்னால் கூட, அது எனக்கு தெரியும், நான் செத்தாலும் பரவாயில்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த சமூகத்திலே ஒரு குடும்ப உறவாக இணைந்திருக்கிறோம். ஒரு நோய் வந்துவிட்டால் அது நமக்கு மட்டும் வேதனை அல்ல, நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், இந்த சமூகத்திலே இருப்பவர்கள், எத்தனையோ நபர்களை அந்த நோயினுடைய
தாக்கம் பாதிக்கிறது. அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு மன ரீதியான வேதனையா இருக்கு. ஏதோ ஒரு வகையிலே அது ஒரு சுமையா இருக்கிறது. எனவே உடல் நலம் என்பது நம்முடைய தனிப்பட்ட நலம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று சொல்லுவார்கள். உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் நாம் ஆண்டவரை கூட தேட முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உடல் அற்புதமாக ஆண்டவரால் படைத்து ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு கோவில் போன்றது. இதை நாம் தூய்மையாக ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த உடலாகிய ஆலயத்திற்கு எதிராக நாம் தவறு செய்கிற பொழுது, இந்த உடலை நாம் கெடுக்கிற பொழுது, அதற்கு நோயை கொண்டு வருகிற பொழுது, நாம் ஆண்டவருடைய காரியத்திற்கு எதிராய் இருக்கிறோம், பாவம் செய்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, உடலாகிய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் பேசினார் என்று எருசலேம் ஆலயத்தோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது நாம் பார்க்கிறோம். எருசலேம் ஆலயத்திலே அநீதி நடக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கோபப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, மனிதர்கள் அநீதிக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது, மனித உடல் பாதிக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இதை உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே நாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நம் ஜெபம் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார், குணப்படுத்துவார். எப்படி குணப்படுத்துவார்? மருத்துவர் வழியாக, மருந்துகளின் வழியாக. என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நாம் மருத்துவமனைக்கு செல்லாமலும் மருந்து எடுக்காமலும் இருப்பது தவறு, முட்டாள்தனம். இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஏராளமான பிணிகளோடு நோய்களோடு இருந்தவர்களை குணப்படுத்தினார். பிறகு ஜெபம் செய்கிறார். சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இன்னும் மக்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, நீர் வந்து அவர்களை குணப்படுத்தும் என்று சொல்லுகிற பொழுது நாம் வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, வாருங்கள் செல்வோம் என்று கலிலேயா முழுவதுமாய் அவர் சுற்றி எல்லா மக்களையும் சந்திப்பதற்காக புறப்பட்டு செல்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் பேரை மட்டும் குணப்படுத்தி விட்டு அந்த இடத்திலே மற்ற நோயாளர்களை அவர் விட்டு வந்து விட்டார். ஏனென்றால் இந்த குணம் பெற்றவர்கள், இந்த நன்றாக இருப்பவர்கள் மற்ற நோயாளர்களை கவனித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியாது. அவர் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நாம் ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய காரியங்களை செய்து வழிகாட்டியாக கவனித்து கொள்ளக்கூடிய அன்பு பணியாளர்களாய் இருக்க வேண்டும். எனவே நம் மத்தியிலே இருக்கக்கூடிய நோயாளர்களை நாம் நன்றாய் கவனித்து கொள்ள வேண்டும். இறுதி நாளிலே இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கப் போகிறார். நான் நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டாயா? என் அன்பிற்குரியவர்களே, நோயாளர்கள், விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாம் பரிவோடு, அன்போடு, மாண்போடு கவனித்து கொண்டு பணிவிடை செய்கிற பொழுது அதை நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை குணப்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பிணி தீர்க்கும் எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். பல்வேறு பிணிகளால் வருந்தியவர்களை குணப்படுத்தி ஆண்டவரே, இதோ நோயாளர்களை, விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடல் ஊனத்தினால், மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும்.
இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியான உதவிகளை கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளக்கூடிய இரக்கம் நிறைந்த பரிவுள்ளம் கொண்ட மனதை நீர் எங்களுக்கு தாரும். மருத்துவ செலவிற்கு பணமில்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய, உடைந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவரே. இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தருளும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு வெற்றியில் முடியும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பயணத்திலே உம்முடைய மேலான பாதுகாப்பு இருப்பதாக. நாங்கள் யாருக்காக எல்லாம் இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம், அவர்களை எல்லாம் அற்புதமாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றே மீட்பினால், இன்றே மகிழ்ச்சியினால், இன்றே வெற்றியினால் என்று நாங்கள் கொண்டாடும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இவர்கள் கல்வியிலே, ஒழுக்கத்திலே சிறந்து வளரும்படியாக, இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக, பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக வளரும்படியாய் நீர் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.